வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சிபிசிஐடி போலீஸார் வேங்கவயல் குறித்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்ட 3 நபர்களுடைய பெயரை போட்டு இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று அந்த அறிக்கையில் சார்ஜ் ஷீட்டில் அவங்க சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அதற்கு தமிழ்நாட்டில் பல கண்டனங்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே ஒரு அபாண்டமான பழியை சிபிசிஐடி போலீஸார் இதில் போட்டிருக்கிறாங்கன்றதான் அந்த குற்றச்சாட்டு. இந்த சம்பவம் 2022 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சமூகத்துக்கு தெரிய வந்தது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க, வயிற்று வலியால் பாதிக்கப்படுறாங்க. பலரும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. பலரும் மருத்துவமனையில் சேர்க்கப்படும் போது கனகராஜ் என்பவர் புகார் கொடுக்குறாரு, என்னுடைய குழந்தையும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆஸ்பத்திரி போகும்போது ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ உங்கள் ஊர் குடிநீரில் தான் பிரச்சனை இருக்குன்றதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒட்டி தான் அந்த குடிநீர் தொட்டியெல்லாம் செக் பண்ணும்போது அங்கே மலத்துண்டு இருந்திருக்கு. அதை தான் சமூகத்தில் அவங்க தெரியப்படுத்தினாங்க. இப்போ என்னன்னா, அந்த மலம் உள்ள கலக்கும் போகும்போது அந்த டேங்க் மேலே ஏறி பார்த்தாங்க பாருங்க, அவங்கள தான் அக்யூஸ்ட்னு சொல்லி இப்போ அவங்க முத்திரை குத்துறாங்க. முதல்ல இந்த வழக்கு எஸ்சிஎஸ்டி வழக்கு, இந்த கனகராஜ் முதல்ல கம்ப்ளைண்ட் இருக்கா பாருங்க, அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் எஸ்சிஎஸ்டி வழக்காக போடுறாங்க. எஸ்சிஎஸ்டி வழக்காக போடும்போது இந்த இஷ்யூ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு படையை போடுறாங்க, ஒரு சிறப்பு இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க. அந்த டிஎஸ்பி கிட்ட இருந்து மாறி ஒரு சிறப்பு படையை போடுறாங்க. அந்த சிறப்பு படை போலீசார் என்ன பண்றாங்கன்னா, அகெயின் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றச்சாட்டு வச்சு அவங்கள என்ன பண்றாங்கன்னா கூட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு கடுமையான முறையில் மிரட்டி, நீங்க தானே பண்ணுனீங்க. அதாவது இது நடந்தது 2023 ஜனவரி மாதம் காவல் நிலையத்தில் வச்சு அவங்கள பண்ணாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அவங்க பாதிக்கப்படுறாங்க, சித்திரவதை செய்யப்படுறாங்கன்றது தான் சமூகத்துக்கு தெரிய வந்துச்சு. முதல்ல டிஎஸ்பி விசாரணை பண்றாங்க, அதுக்கப்புறம் இந்த சிறப்பு படைக்கு போகுது. சிறப்பு படையும் அப்பாவி மக்களே என்ன பண்றாங்க, குடும்பம் பண்றாங்க, நீ தான் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி குடும்பம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பிரபாகரன்ற பையனை மிரட்டினாங்க, ஒத்துக்கோ அப்படின்னு மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறப்பு படையிலிருந்து போய் தான் சிபிசிஐடிக்கு மாறுது. இதெல்லாம் வேகமா டிரான்ஸ்பர் ஆகுது. டிஎஸ்பியிலிருந்து சிறப்பு படை, சிறப்பு படையிலிருந்து சிபிசிஐடி போறாங்க. சிபிசிஐடி விசாரணை போன ஜனவரி 2023, இந்த ஜனவரி 2025 கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவங்க விசாரணை பண்றாங்க. டே 1லயே இவங்கள தான் இப்ப சொல்றாங்க இல்லையா, இவங்க தான் அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு, இவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா இந்த 3 பேர் இதோட சேர்த்து இன்னும் 2 பேரை உள்ள சேர்த்து இவங்க தான் பண்ணாங்கன்றது ஆரம்பத்தில் இருந்தே இந்த விசாரணை போக்கு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப இருக்கிற சிபிசிஐடிக்கு முன்னாடி ஒரு சிபிசிஐடி இருந்தாரு, அவரும் இப்படிதான் பண்ணாரு, நிறைய மிரட்டுறாங்க வைக்கிறாங்கன்னு பல புகார்கள் கொடுக்கப்படுது. பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களே இவங்க மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு தான் புகாரெல்லாம் கொடுக்கப்படுது. இது 1 இல்லை 2 இல்லை, பல முறை பல கட்டங்கள். சென்னை மதுரை பெஞ்சிலையும் 2-3 வழக்குகள் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு, கோர்ட்டுக்குள்ளேயும் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க உண்மையை சொல்லுங்கன்றது, உங்களை யார் பின்னாடி இருந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லுங்கன்றது, நீங்க உண்மையை சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நாங்க பணம் வாங்கி கொடுக்குறோன்றது, இது எல்லாமே நடந்துச்சு. ஈவன் இப்பயும் சொல்றேன், 2 மாசத்துக்கு முன்னாடி இப்ப குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த சுதர்சன்ற பையனை கோவிலுக்குள்ள கூட்டு போய் மிரட்டினாங்க போலீஸ். இப்பயாவது உண்மையை சொல்லுன்ட்டு அந்த பையன் நாங்கள் செய்யவே இல்லைன்னு இருக்கான். இந்த நிலையில தான் இங்க கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷர் எல்லாம் உள்வாங்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு அபாண்டமான பழியை என்ன பண்றாங்க, அந்த விக்டிம் இருக்காங்க பாரு, அந்த கம்யூனிட்டி கிட்ட போடுறாங்க. இப்ப என்னன்னா, கனகராஜ் கொடுத்தாருல புகார், அதுல எஸ்சிஎஸ்டி வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த புகார் என்ன நடந்துச்சுன்னு இதுவரை தெரியல. பாதிக்கப்படுற இப்ப ஒரு வாதத்துக்கு வச்சுக்குமே, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் தான் மலத்துல போட்டான் அப்படின்னா, ஏற்கனவே மலம் தின்ன தண்ணி தானே அவன் குடிச்சிருக்கிறான், அதான இஷ்யூ. அது அப்படிதானே, அதுதானே இஷ்யூவா மாறிச்சு. இந்த நிலையில ஏற்கனவே நடந்த அந்த இஷ்யூல இவ்வளவு ஏற்கனவே முன்னாடியே 4-5 நாள் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அன்னைக்கு அப்படி மலத்தை போட்டிருப்பான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, அதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த கிணத்து மேலே ஏறி இருக்கான் பாருங்க, கண்டுபிடிச்சு சொன்னான் பாருங்க, அதுதான் இஷ்யூ, கோவம் அவங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மலத்தை கொண்டு போய் திருச்சி ரோட்டில் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு போலீஸ் வந்து அந்த மலத்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், எங்கே போட்டீங்க அப்படின்னு போது தூய்மை பணியாளர் அந்த இடத்துல போட்டாங்கன்றாங்க. திருப்பி ஒரு போலீஸ் பட போய் இரவு நேரத்தில் அந்த மலத்தை கவரில் சின்னதாக கிடச்சி பாருங்க, 4 நாளைக்கு முன்னாடி போடப்பட்ட மலம், அந்த மலை தான் இந்த மலம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கவரில் எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. இதை பல்வேறு எக்ஸ்பர்ட் நாங்கள் அப்பயே சொல்கிறோம், இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ன்றது கண் துடைப்பு அப்படின்றோம். அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து பலனளிக்கலை. அப்புறம் ரத்த மாதிரி எடுக்கணும்னாங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக ஒவ்வொரு முறையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே இவங்களுக்கு அவங்களையே சார்ஜ் பண்ணுறது. இது இப்போ நேற்று நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, இன்னைக்கு அவங்க அறிவிக்கலை, அவங்க மனநிலை 2 ஆண்டு காலமாக அவங்கள தான்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. குதிரவால் கடிகாட்டின மாதிரி சிபிசியோட இன்வெஸ்டிகேஷன் பக்காவா சொல்றேன், ஒரு மோசமான கொஞ்சம் கூட அறிவில்லாத பண்ற இன்வெஸ்டிகேஷன். அது கொஞ்சம் கூட புலனாய்வு விசாரணை தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் போட்டதன் விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து அந்த மக்கள் வந்து துயரப்பட்டு நிற்கிறாங்க. நாங்கள் சொல்றோம், இதனுடைய பின்னணியை ஆராய்ங்க, பல இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொன்ன ஆரம்பத்தில் 2 வருஷமா நீ என்ன இன்னைக்கா சொல்ற, 2 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க, அவன் தான் போட்டான்ற. ஸோ 2 வருஷமா அவங்களே குற்றச்சாட்டு பண்ணி அதுக்கப்புறம் யாரையும் உள்ள விடாம பண்ணி 144 கிடையாது, வேங்க வெயிலுக்குள்ள யாரும் போகவும் கூடாது, வரவும் கூடாது. இது போக வெளி உலகத்தில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நிறைய கேசஸ். எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களை தாண்டி வெளியில நிறைய பேர் தன்னார்வம் வந்து கேஸ் போடுறாங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி. ஹைகோர்ட்டில் ஒரு 4-5 கேஸ் போடுறது, மதுரை ஹைகோர்ட்டில் போடுறது, யாரோ பொதுநலவர்களுக்கு போடுறாங்க. இவங்க போட என்ன ஆகுதுன்னா அந்த பிரஷர் எல்லாம் இவங்களே சாடுது. யாரை தாடுது? பாதிக்கப்பட்ட மக்கள். அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கேஸ் போடுறோம்னு போடுறாங்க, நல்ல எண்ணத்தில் கூட போடுறாங்கன்னு வைங்க. அவன் கேஸ் போட்டானா அவன் திருப்பி என்ன பண்ணுவான், இங்கேயே வா, இங்கே தூக்கு. எத்தனை முறை விசாரணை பண்ணுவீங்க? மினிமம் சொல்றேன், ஒவ்வொரு நபரும் எனக்கு தெரிஞ்சு 10 to 15 தடவை விசாரணைக்கு போயிருக்காங்க. 2022 டிசம்பர் மாதம் சொன்ன அதே குற்றம் சாட்டப்பட்ட அதே ஆட்கள் தான் இப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்போ ஒரு இடம் சொல்றாங்க, உங்களுக்கு ஆட்சேபனை கண்டிப்பா இதுக்கு சேலஞ்ச் பண்ணுவோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் நீ என்ன பண்ணிருக்க, ஒரு புலனாய்வுனாக்க நீ பண்ணிருக்க, சரி. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த இதுல. இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம விசாரணை பண்றோம், அதை கண்டுபிடிக்கிறோம். அப்ப நாங்க எங்க இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிருக்க அப்படின்னா எந்த முடிவுக்கு இது வந்திருக்கு? சென்சிட்டிவான கேஸ் இது. நீதிமன்றம் சாதாரண எடுத்துக்கூடாது, இது நீதிமன்றம் தலையீடு பண்ணணும்ன்ற நான். இது எந்த அடிப்படையில் நீ வந்த, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்த, என்ன எவிடன்ஸ் இருக்கு? அனுமானம்லாம் எவிடன்ஸ் கிடையாது. சாட்சிகள் இருக்கணும், சரியான சாட்சிகள் இருக்கணும், ஆதாரங்கள் இருக்கணும். அங்கே ஏற்கனவே பல தீண்டாமை கொடுமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக எளிய முறையில் இப்படி கேஸை வந்து முடிச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், இப்போ திருப்பி நம்ம அகெயின் வந்து சிபிசிடி வேணா இப்போ சிபிஐ போகணுன்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம குரல் வந்து இப்போ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பிரஷரும் இப்போ சமீப காலமாக வேங்கவேல் இஷ்யூ வந்து தேசிய அளவில் ஒரு கவனத்தை பெற்ற ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, வேங்கவேல் வந்து மிகப்பெரிய தோல்வின்றதுனால இப்போ நீ இன்னைக்கு கூட கொடுத்த அந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து பாலிடிக்ஸா பண்ணாதீங்க, அதாவது கம்ப்ளைண்டரை சொல்றாங்க அவங்க, இதை அரசியலா பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா செஷன் கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க. பாலிடிக்ஸ் யார் பண்றா? பாதிக்கப்பட்ட மக்களா பாலிடிக்ஸ் பண்றாங்க? பாலிடிக்ஸ் யார் பண்றா? எதிர்த்தரப்பு பண்ணலையா? அரசு பண்ணலையா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவன் மலத்தை அவனே போட்டு அவனே இது பண்ணுவானா? ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நான். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், மலம் யாருடைய மலம், யாரு மலத்தை போட்டாங்கன்னு தானே கண்டுபிடிக்கணும். யாருடைய மலம் கண்டுபிடிச்சாங்க? சிபிசிடி. அந்த விசாரணை போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணோம் சிபிசிடிக்கு எதிராக. என்ன ஒரு கேஸ்னா, இவங்க நோட்டீஸ் கொடுக்கிறது, செஷன் கோர்ட் என்ன பண்றது, ஆர்டர் போடுறது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கன்சர்ன் கேட்கணும், உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றது. அவங்க ஏதோ வந்து இது பண்ணிக்கிட்டாங்களாம், அதாவது வந்து இந்த இஷ்யூ பரப்பினாங்களாம். பரப்பப்படும் போது நம்ம எல்லாரும் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசிக்கிட்டாங்களாம். சாதாரண இளைஞர்கள் ஒரு இஷ்யூ கிராமத்தில் நடந்துச்சுன்னா அதை இஷ்யூ பரப்பதான் செய்வான், அவங்களுக்குள்ள பேசதான் செய்வான். அதெல்லாம் பெரிய எவிடன்ஸ் கிடையாது.
அதெல்லாம் புலனாய்வு கிடையாது. நான் சொல்கிறேன், உலகத்தில் வந்து யார் விக்டிமே பிளைம் பண்ணி அவனை வந்து குற்றவாளி ஆக்குற சிஸ்டம் இருக்கு பாருங்க. இது வந்து சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிஸ்டம். இது எஸ்சிஎஸ்டி ஆக்டை நீர்த்து போகிற செயல். இது எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து நீர்த்து போகிற செயல். அந்த 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 ஊரில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கே வந்து 2 கேஸ் வந்து கலெக்டரை வந்து கோயிலுக்குள்ள உள்ள போக முடியக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களை மிரட்டினான். எஸ்சிஎஸ்டி கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டீ கடையில் இரட்டை டம்ளர் முறைன்னு இருக்கு. எஸ்சிஎஸ்டி கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. இதையெல்லாம் சிபிசிஐடி விசாரணை பண்ணானா? நேராக என்ன நடக்குதுன்னு பார்க்குறானே தவிர சுற்றி இருக்கக்கூடிய தீண்டாமையுடைய பல்வேறு கூறுகளை வந்து பண்ணல. எல்லா அறிவெளித்தனமும் என்னமோ தலித்துகள் தான் பண்ணியிருப்பான்னு இவனே நம்பிக்கிட்டு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இவனா படிச்சிருக்கானா? அதில் அந்த சார்ஜ் ஷீட் என்னன்னு இருக்கா? சார்ஜ் ஷீட் இதுவரை ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கலங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட. ஒரு டாக்குமெண்ட் இதுவரை நமக்கு கொடுக்கப்படலை. ஸோ ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணுமா இல்லையா? நான் விக்டிமா இருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு. ஒரு பேப்பரும் கொடுக்கல தெரியுமா உங்களுக்கு? 2 வருஷமா ஒரு பேப்பர் கொடுக்கல. அப்படி என்ன கான்ஃபிடென்ஷியல் என்கொயரி அது, இன்வெஸ்டிகேஷன் அது? அந்த விசாரணையை வந்து இப்போ எனக்கு ஒரு பேப்பர் தேவைப்படுதுன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ்னு இருக்கு. சாப்டர் 4 இருக்கு, 95 நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருக்கு. எனக்கு அந்த பேப்பர் கொடுத்தாகணும். கொடுக்கப்படலை. எந்த டாக்குமெண்ட்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படலை. இப்போ இடையில ஒரு கமிஷன் போட்டாங்க. ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை கொண்டு ஒரு இதில் போட்டாங்க. அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த விசாரணை சரியா நடக்குதான்னு சொல்லிட்டு அவரை ஆய்வு பண்ணுனாங்க. அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி மக்களை சந்திக்கவே இல்லை. அஃபெக்டட் மக்களை சந்திக்கவே இல்லை. அஃபெக்டட் மக்களை சந்திக்காமலேயே விசாரணை என்ன நடக்குதுன்னு கொடுக்குறாரு தீர்ப்பு. எப்படி இருக்குது? எவ்வளவு குளறுபடி நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமூகத்தில் அப்பாவி மக்கள் எல்லாம் இருக்கிறது வந்து 24-25 பேர். அவன் தீவு மாதிரி இருக்கான். வேங்க வயலுக்கு போகாம இங்க உட்கார்ந்துக்கிட்டு அவன் தான் குற்றவாளின்னு இன்னைக்கு சமூகத்தில் சொல்ல முடியுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம். இது இந்த பெயின்ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரை எந்த ஒருத்தவனாவது வந்து அவன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா? இல்லை அவன் தான் போட்டான்றதுக்கான சாட்சிகள் இருக்கா? அப்ப நீ ஒரு கருத்தை வந்து சார்ஜ் ஷீட்ன்றது என்னவா இருக்கணும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. குற்றப்பத்திரிகை என்பது நான் புலன் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை இல்லையா? அந்த அறிக்கை வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய அறிக்கையா இருக்கணும். கன்சர்ன் பார்ட்டி பார்க்க வேண்டிய அறிக்கையா இருக்கணும். இந்த விசாரணை என்பது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல நடக்கிற கேஸ். இது தனி கேஸ் கிடையாது. ஏற்கனவே போடப்பட்ட அந்த கேஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் டிஎஸ்பி என்கொயரியா இருந்தாங்க பாருங்க. எஸ்சிஎஸ்டி கேஸ் கனகராஜ் கொடுத்த பெட்டிஷனர். அது டிஎஸ்பிக்கு போய் டிரான்ஸ்பர் ஆகி டிஎஸ்பியில இருந்து இங்க சிபிசிஐடிக்கு வருது. இப்ப சிபிசிஐடில ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்ப அந்த வழக்கு என்பது எஸ்சிஎஸ்டி வழக்கு. எங்களுக்கு வேணாம். கனகராஜ் கொடுத்தியா நீ டாக்குமெண்ட்ட? அப்ப ஒரு டாக்குமெண்ட்டை நீ கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்குவ, யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், பார்ட்டி கொடுக்க மாட்டேன். எத்தனை முறை புதுக்கோட்டை கேஸ்ல போட்டு என்ன டாக்குமெண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்கு? சரி, இப்ப நீங்க போடப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் ஃபெயிலியர். நீதிமன்றம் திட்டுச்சு. அடுத்து ரத்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும்னாங்க. இதெல்லாம் என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிச்சு. சிபிசிஐடியை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த மக்களையே வந்து நிறைய பேரை வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து அந்த டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய தலித் மக்களையே எடுத்தாங்க. அதை ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ண நான். இது தப்பு. உனக்கு வந்து ஒரு சாராரம் மட்டும் நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற உடனே இந்த லைவ் தொலைக்காட்சி இருக்கான் பாருங்க. இவன் என்ன பண்ணுவான்? டிஎன்ஏ டெஸ்ட்னாக்க ஏழை மக்கள் மத்தியில் என்ன நடக்கும்? டிஎன்ஏ பெரும்பாலும் யாரும் எடுப்பாங்க? என்ன இருக்கு? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலும் தமிழ் சமூகத்தினுடைய இது டிஎன்ஏ பல விஷயத்துக்கு எடுக்கலாம். பொது புத்தியில் என்னவா இருக்கு? அப்ப இந்த மக்களை கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் உள்ள போறது, ஆஸ்பத்திரிக்கு போறது, வர்றது, வெளியில வர்றது, இப்படிலாம் காட்டி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சிபிசிஐடி போய் நான் 2 வருஷம் சொல்றேன்ல. எனக்கு என்னோட கேள்வி ஒரு சிம்பிளான கேள்விங்க. நீ இவன் தான் குற்றவாளின்றதை நீ வந்து 2 வருஷம் முன்னாடி சொன்ன. அங்கிருந்தா நீ விசாரணை ஆரம்பிக்கிற. நீ திருப்பி 2 வருஷம் கழிச்சு அவன் அதே இடத்துல வந்து அவன் தான் குற்றவாளின்றியே. இது ஏன் நீ முதல்ல சொல்ல? இது ஏன் முதல்ல சொல்ல? இப்ப இருக்கக்கூடிய இந்த அம்மையார் இருக்கக்கூடிய டிஎஸ்பியா இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி பால்பாண்டி ஒரு டிஎஸ்பி இருந்தார். அதுக்கப்புறம் இந்த அம்மையார் புதுசாக ஒரு அம்மா வந்திருக்காங்க.
இதை நீங்கள் டே ஒன்றுலேருந்து இந்த மக்களை தான் போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஏன் நீங்கள் சொல்லலை? யாராவது இந்த ஆக்டிவிஸ்ட் போனாங்கன்னா அங்கேருந்து அந்த லோக்கல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள மிரட்டுறது. நீ யாராக வந்தால் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், சம்மன் கொடுப்பேன். சம்மன் கொடுத்தா நீ பெரிய இவனா, போகிற வரவனை எல்லாம் பார்த்தா சம்மன் கொடுப்பேன்றது. அதனால தான் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் மிரட்டி வைக்கிறது. அங்கே உள்ள இதுவரை மக்கள் போக முடியல. நான் என்ன கேட்குறேன், சிவில் சமூகத்து தோல்வியாக இருக்கா? வேங்கவயல் ஒரு வருஷத்துக்கு மேலே யாருமே உள்ளே போக முடியாது. 144 போடலை. 144 போடாமலே தனி தீவாக வேங்கவயல் இருக்கு. நான் என்ன சொல்றேன், விஜய் வராரு இல்லை அவர் போறாரு வைக்கிறாரு, விஜய்க்காக அழுத்தமா இல்லை மற்றவங்களுக்கான அழுத்தமானு எனக்கு தெரியல. எல்லாரும் வேங்கவயல் அந்த மக்கள் இப்போ என்னன்னா, அந்த மக்கள் வந்து சிபிசிஐடி கிண்டல் பண்ணி ஒரு பேனர் வச்சாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அந்த ரோஷம் பொத்திக்கிச்சு. இப்ப அந்த மக்கள் வந்து சிபிசிஐடியை காணணும் அப்படின்னு போஸ்ட் வச்சாங்க. எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் வைக்கிறதுலாம் உடன்பாடு இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த மக்கள் வச்சாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் வச்சுட்டு போறாங்க. அவங்க சிபிசிஐடியை காணலன்னு போஸ்ட் வச்ச உடனே அந்த ஈகோ பட்டு டச் பண்ணிடுச்சு போல இருக்கு. உடனே இவங்க 3 பேர் தான் குற்றவாளி என்று சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்? 3 பேரை நீங்க சொல்ல முடியுமா? சார்ஜ் ஷீட் போட்டீங்கன்னா எவ்வளவு எனக்கு அந்த சிபிசிஐடி ஆபீசர் மேல நிறைய டவுட் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் சிபிசிஐடினா யாரும் இங்க பயப்படலாம் முடியாது, பயப்பட மாட்டோம் நாங்க. நீங்க பெரிய கும்பா உலகத்தில், நீங்க தான் பெரிய புலன் விசாரணையா இருக்கிறதுலே இன்னசென்ட் மக்களை கொண்டு போய் நீ வந்து சார்ஜ் பண்ற அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், டே 1 முன்னாடி பிரபாகரன் ஒரு பையனை சார்ஜ் பண்ண பார்த்தீங்க. அது சுதர்சன்ற பையன் வந்து பாவம், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உட்காந்து நல்லா படிக்கிற பையன், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 பசங்களும் வந்து ஒன்று வந்து அரசு பணியில் இருக்கிறான் ஒரு பையன் வந்து நல்ல ஆங்கில புலமை உள்ள பையன், அவன் தான் வந்து அந்த பகுதியில் நல்லா படித்து முதல் தலைமுறையாக மேலே போற வேண்டிய பையன். இன்னொரு பையன் பிசினஸ் செய்யற பையன். இந்த 3 பசங்களும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செழிப்பா இருக்கிற பசங்க அங்கதான் இருக்கு. இது பின்னணியில் அங்கதான் சதி இருக்கு. இது மறுபடியும் சொல்றேன், இதை தலித் பிரச்சனையா சுருக்கி பார்க்காதீங்க, தயவுசெய்து தலித் பிரச்சனையா சுருக்கி பார்க்காதீங்க. இது நமக்கான சிவில் சமூகத்தின் தோல்வியா நான் பார்க்கிறேன். நான் என்னன்னா, என் மலத்தை நானே குடிச்சு போனா அப்ப அங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கிடந்தானே, முதல் நாள் எல்லாரும் வயிற்றுவலியோடு ஆஸ்பத்திரியில் கிடந்தானே, அவெல்லாம் என்ன அங்கே அவன் ஏன் பாதிக்கப்பட்டான்றதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? குடிநீர் வந்து அங்க அசுத்தமா கிடக்குது, பல நாள் அசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே டேங்க்ல இருந்து இது பண்ணி உள்ள தண்ணியை இறக்கி பைப்பெல்லாம் புதுசா போட்டீங்களா, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் என்னாச்சு? அப்ப இது எந்த ப்ராசஸ்? எப்படி வேட்டையன் படத்துல வந்துட்டு இந்த மாதிரி முடி வச்சிருக்கிறவன் ஏழையா இருக்கிறவன் இவன் தான் கிரிமினலா இருப்பான்னு சொல்றது இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வந்துட்டு காஸ்ட் லென்ஸ் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இன்வெஸ்டிகேஷன் பாக்குறீங்க. இதை நாங்க கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணுவோம். அது சிபிஐ போதோ சிபிஐக்கு மாத்துறாங்களோ மாத்தலோ இது கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ண முடியும். கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வழக்கு ட்ரையல்ல நிக்காதுன்றது தெரியும். இப்போதைக்கு பிரஷர் கொடுக்கிறது, ஏன்னா இங்க நிறைய பேர் நம்ம கேஸ் போட்டுட்டே இருந்தோம். 1 பேர் 2 பேர் போடல, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வரேன் ஒரு 20 பேராவது போட்டிருப்பான். வேங்கவயல் போடு அவன் எவனா ஒருத்தர் கேஸ் போட்டானா அந்த பிரஷர் வந்து நேரம் அந்த எளிய மக்கள் தூக்கிட்டு போயிடுறது. யாருன்னே தெரியாது கேஸை போடுவான், ஏதாவது ஒரு பெட்டிஷன் போடுவான். அவன் நல்ல எண்ணத்துக்கு கூட போடுறான்னு வச்சுங்க, அவங்களும் கேட்க மாட்டாங்க. கேஸ் போடுறவன நேரம் வந்து இங்க வர்றது யார இவன் இருக்கான் பாரு, உங்களை தெரியாம யார் கேஸ் போட்டுருவா? எத்தனை முறை பெட்டிஷன், எத்தனை முறை சம்மன் அந்த மக்களுக்கு. இன்னும் ஏன் வேங்கவயலுக்கு ஏன் போகல முதல்வரேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து வேங்கவயலுக்கு விஜய் போறாருன்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன்.
நம்ம எல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்ல, கருப்பு, நீலம், சிவப்பு எல்லாம் பேசுகிறோம்ல. அந்த இடத்துக்கு போய் நின்னவங்க சொற்ப அளவு தான், பெருசாலாம் போய் யாரும் நிற்கலை. நான் ரொம்ப வருத்தத்தோடு இதை பதிவு பண்ணிட்டுருக்கிறேன். 2 வருஷமாக இந்த கேஸை ஃபாலோ பண்ணுற அடிப்படையில் இதை நான் ஆழ்ந்த வருத்தத்தோடு கவலையோடு இதை பதிவு பண்ணுறேன். வரலாறில் தான் மலத்தை தானே போட்டுட்டு அவனே குடித்து இன்னொருத்த மேலே பழிய போட்டான்ற ஒரு வரலாற்று பிழையை, ஒரு வரலாற்று பாவத்தை ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மீது போட வேண்டிய ஒரு தந்திரத்தை, அயோக்கியத்தனத்தை ஒரு 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 விசாரணை அமைப்பை வச்சு செய்து காய் நகர்த்தப்படுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் இது. எத்தனை புகாரை அனுப்பியிருக்கிறாங்க டிஜிபிக்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு, என்ஹெச்ஆர்சிக்கு. யாரு சத்யநாராயண, யார் அவர், யார் அந்த 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 ஜட்ஜி யார், அவர் யார், அவர் வேங்கவேலுக்கு போடப்பட்ட ஜட்ஜி யார் தெரியுங்களா? கௌசல்யா கேஸில் A1 குற்றவாளி விடுதலை பண்ணார் பாருங்க ஹைகோர்ட்டில், அவரை கொண்டு வந்து தான் இங்கே போட்டாங்க வேங்கவையில் சரியா நடக்குதான்னு சொல்லிட்டு. சங்கர் கௌசல்யா வழக்கினுடைய முதல் குற்றவாளி விடுதலை செஞ்ச ஹைகோர்ட் ஜட்ஜியை கொண்டு வந்து, ரிட்டையர்டான ஜட்ஜை கொண்டு வந்து தான் வேங்கவையில் தீர்ப்பு சரியா நடக்குதான்னு போட்டாங்க. இந்த 2 வருஷமா ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மையோடு நான் அதை பேசிட்டு இருக்கேன், பெருப்போடு பேசிட்டு இருக்கேன். உங்களால் கண்டுபிடிக்க முடியல, சிபிசிஐடியில தெரியும் உங்க லட்சணம். நேரு கேஸ் தெரியும், நேரு கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியும். நேருடைய தம்பியுடைய மரண கேஸில் இதுவரை குற்றவாளி சிபிசிஐடி தான் பண்ணது, கண்டுபிடிக்க முடியல. நான் சிபிசிஐடியை மட்டும் குறை சொல்லல, சிபிசிஐடி லிமிட்டடான போலீஸ் தான், பெரிய அவங்களுக்கு புலனாய்வுலாம் பயங்கரமாக தெரியும்தான் நான் சொல்ல மாட்டேன். நாலேஜ் ரொம்ப ரொம்ப லெஸ் நாலேஜ் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சிபிசிஐடி. தயவு செய்து இந்த சிவில் சமூகத்தில் இருக்கிறவங்க அந்த டிமாண்டை வைக்காதீங்க. என்னமோ அவங்க எல்லாம் பெரிய புலனாய்வு புலி மாதிரி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிழிச்சிற மாதிரி நம்மளெல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்க. அவங்களும் யார் தமிழ்நாடு போலீஸுடைய அங்கம் தான். அது என்ன பெரிய சிறப்பு படையா? அது என்ன நேரடியாக அது ஜுடிஷியருடைய கண்ட்ரோலில் இருக்குதா அந்த படம்? இதெல்லாம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் பாடி தானே அது. அது எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இதில் உடனே நிறைய மூலவீங்கிகள், கதிர் சொந்த சமூகத்தை காப்பாற்ற முயற்சி பண்ற, சொந்த சமூகம் அயலார் சமூகம் அப்படிலாம் அவள் கேவலமான புத்தி எனக்கு கிடையாது. யாரு அங்க யார் பக்கம் நியாயம் இருக்குன்ற அந்த 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 குறைந்தபட்சம் அந்த எத்திக்ஸோட இருக்கணும். அது கூட இல்லாம இருந்துச்சுனாக்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு கடந்த ஆண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி பழி வாங்குறாங்கன்றதுக்கு உதாரணம் சொல்றேன். கடந்த ஆண்டு ஒரு பொது விசாரணை நடத்துறோம். 2023 மே மாசம் ஒரு பொது விசாரணை எவிடன்ஸ் அமைப்பு நடத்துது. அந்த பொது விசாரணையில் இவர் பேசுறாங்க. யாரு? வேங்கவேல் மக்கள் பேசுறாங்க, நடந்த கொடுமையை பேசுறாங்க. அந்த நடந்த கொடுமையை தனியார் தொலைக்காட்சி செய்தி சேனல்ல லைவ்ல போடுறாங்க. எங்க பொது விசாரணை நிகழ்ச்சியை லைவ்ல போடுறாங்க. லைவ்ல அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க. அடுத்த நாளே சம்மன் அனுப்புறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த விசாரணை முறை சரியில்லை, நான் கடுமையாக ஸ்ட்ராங் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், எல்லா பத்திரிகையிலும் வருது. அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மக்கள் கருப்பு கொடி காட்டிட்டு பிரச்சனை பண்ண போறாங்க, அந்த எங்களுக்கு இங்க அநியாயம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க. இப்ப விஜய் போறாருன்னு இங்க ஒரு சம்மன் வந்திருக்கு. உங்களை எதிர்த்து ஒரு பேனர் வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக சம்மன் அனுப்புவீங்களா? குற்றவாளின்னு சொல்லுவீங்களா? நீதிமன்றம் அட்லீஸ்ட் ஏன் இவ்வளவு காலம் ஆச்சு, நீங்க எப்ப இந்த ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சீங்க? நீங்க ஒண்ணும் கிடையாது. நான் இப்போ சேலஞ்ச் பண்றேன். அவங்க விசாரணை பண்ணுவாங்கல்ல, விசாரணை பண்ணும்போது ஒவ்வொரு நாளையும் டைரி மெயின்டைன் பண்ணுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய டைரி இருக்கும். அந்த டைரியை வாங்குங்க.
இந்த டைரி வாங்குங்க, அப்பவே நோட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நீதிமன்றம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீ அப்பவே இப்படி போட்டிருக்கே, அப்புறம் ஏன் இப்போ இவ்வளவு நாள் டிலே பண்ண அப்படின்னு கேட்க முடியும். இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்திருக்கிறது யாருனாக்கா விசிகேவும் சிபிஎம் தான். நான் பார்த்த வரை விசிகேவும் சிபிஎம் தான் இன்னைக்கு ஓரளவு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நான் பேசுறேன். மேபி மற்றவங்க குரல் கொடுத்துருக்கலாம், சாரி மன்னிச்சிருங்க, யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷம். விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் மட்டும்தான் அப்பாவி மக்களை வந்து அவங்களையே வந்து இதுல குற்றவாளியா சேர்க்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இயக்கங்கள், மற்ற இயக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. நல்லா சொல்ல, பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியா நான் சொல்ல வரேன். யாராவது எனக்கு தெரியாம கொடுத்துருந்தீங்கன்னா, சாரி எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொடுத்துருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஆனா இதை யாருமே நம்ம கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருந்தா ஒரு பகைன்றாங்கல்ல, அந்த பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள பகையினால அவர் பேரை கெடுக்கணுன்றதுக்காக இப்போ பிரசிடென்ட் கெடுக்கிறதுக்காக அந்த லைன் போடுறாங்க. இதை தானடா 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. 2 வருஷமா சரி, யாருக்கும் பிரசிடென்ட்? அங்கே ஏற்கனவே இன்னொரு பிரசிடென்ட் இருந்தார். அந்த பிரசிடென்ட்டும் இவங்களும் இந்த இப்போ இருக்க தலித் மக்களும் அந்த பிரசிடென்ட்டும் இணக்கமாக இருக்கிறாங்க. அவர் தூண்டுதல் பண்ணி தான் இவர் போட்டாங்க. அப்படியா சொல்லுன்னு தான் சொல்லி மிரட்டினீங்க இல்லையா? ஆரம்பத்தில் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. அதுதான் உங்கள் மேல கொடுக்கப்பட்ட புகார். இந்த புகார் எல்லாம் சும்மா வார்த்தையில சொல்ல வரல. இது வந்து டிஜிபிக்கு அனுப்பப்பட்ட புகார், சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பப்பட்ட புகார்ல இருக்கு. எங்களை எந்தெந்த இப்படி எல்லாம் மிரட்டினாங்கன்றது இருக்கு, எங்களை தான் சார்ஜ் பண்றாங்கன்றது இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்காங்க. மக்கள் எங்களை தான் வந்து நீ வந்து குற்றவாளின்னு சொல்லி எங்களை சார்ஜ் பண்றாங்கன்ட்டு இந்த கொடுத்த இந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்க நீதிமன்றத்தில், சிபிசிஐடி என்ன பதில் சொல்லும்? ரொம்ப நன்றி.